அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா, நமக்கு தமிழகத்தோட கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்கு இல்லையா? அந்த திட்டத்தை பத்தி இங்க குடுத்திருக்காங்க. சரியா? மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். நமக்கு கேர் கிவிங் ஆர் எல்ஸ் அன்பெய்டு ஒர்க்க ரெகக்னைஸ் பண்றதுக்காக கொண்டுட்டு வந்த திட்டம் தான் இந்த மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க? 1000 ரூபாய் மாசம் மாசம் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு பெண்களுக்கு குடுக்குறாங்க. இந்த திட்டத்தினால என்ன பலன்கள் இருக்கு? விமன் எப்படி இந்த திட்டத்தினால ஃபீல் பண்றாங்க? எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க? அந்த மாதிரியான விஷயங்கள நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகுது. சரியா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப யுட்டிலைசேஷன் ஆஃப் KMUT அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை உரிமை திட்டம். அந்த அமௌண்ட்டை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா 49% ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்காகவே பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது 20% ஆஃப் த பேர் குக்கிங் கேஸ்க்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேவா? 17% பல்சஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்குறதுக்காக, 20% பேர் மெடிசின்ஸ். இப்ப வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெடிசன் 1500 ரூபாய் கிட்ட வரும். அப்ப இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? மெடிசின்ஸ்க்கு. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபிஷ் வாங்குறது, அதாவது இந்த மட்டன் எடுக்கிறது, சிக்கன் எடுக்கிறது, அந்த மாதிரி செலவு பண்றதுக்காகவும் கிட்டத்தட்ட 49% அந்த மாதிரியே செலவு பண்றாங்க. 22% பேர் டாக்டர்ஸை பாக்குறதுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. 9% பேர் பாத்தீங்கன்னா லோன் கட்டுறதுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. இன்னும் 15% பேர் அந்த 1000 ரூபாயை மாசம் மாசம் அப்படியே சேர்த்து வச்சு இயர் எண்ட்ல அந்த பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அந்த பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இந்த திட்டத்தினால விமன் மேல என்ன இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விமன் தே ஃபீல் செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் சென்ஸ் ஆஃப் அட்டானமி. அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கிறத அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? கணவர்கள் கிட்ட எந்த ஒரு பர்மிஷனுமே கேட்காம காசு செலவு பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த பினான்சியல் பேர்டன்ல இருந்து அவங்களால தப்பிக்க முடியுது. இந்த முக்கியமான பாயிண்ட், ஃபீல் லைக் an asset instead of a liability. வீட்டுல சும்மாவே இருக்கியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அப்பாங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு லயபிலிட்டியா இருந்தவங்க இப்போ ஒரு அசட்டா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னோட 1000 ரூபாய் எனக்கு கொடுக்குறியா அந்த மாசம் அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க நம்ம அப்பாங்கெல்லாம். அப்படி மாறிட்டாங்க. லயபிலிட்டியில இருந்து அசட்டா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததா பெண்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், மெயின்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த திட்டத்துடைய தாக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இருக்கு. ஃப்ரீ டைம்ல படிச்சு பாருங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா 2 விஷயங்கள். என்னன்னா, ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னா, செரிபோ அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? செரிபோ, CEREBO, செரிபோ அப்படிங்கிற டிவைஸ். இது பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இந்த மாதிரி நம்ம மூளையை ஸ்கேன் பண்றதுக்கான ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன டெக்னாலஜில ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற இந்த டெக்னாலஜில ரன் ஆகுது. அதே மாதிரி மெஷின் லேர்னிங்கும் இதுல இருக்க போகுது. சரியா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, NAV-IC அப்படின்றது நமக்கு தெரியும். நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். IRNSS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அமெரிக்காவுக்கு GPS, நமக்கு ரஷ்யாவுக்கு குளோனாஸ் அப்படிங்கிறது, சைனாஸ்க்கு பெய்டோ அப்படிங்கிறது இருக்கும், யூரோப்பியனுக்கு கலீலியோ அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரிதான் இந்தியாவுக்குன்னு NAV-IC அப்படிங்கறத சொல்லுவாங்க. இல்லாட்டி IRNSS அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன், அதாவது ஒரு ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் தான். ஓகேங்களா? நம்ம லொகேஷன் அதெல்லாம் பாக்குறதுக்காக தான் இந்த சேட்டலைட் பொதுவா இருக்கு. லொகேஷனல் சர்வீசஸ் ஆஃபர் பண்றதுக்காக. இது இந்த IRNSS நெட்வொர்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 சேட்டலைட்ஸ் இருக்கும். அந்த 9 சேட்டலைட்ஸ் இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய ரீஜன், ஓகேவா, இந்தியா, பங்களாதேஷ், இந்த மாதிரி ஒரு 1500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நமக்கு லொகேஷனல் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா? இதுல கிட்டத்தட்ட ஒரு 9 சேட்டலைட்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில சேட்டலைட்ஸ் பாத்தீங்கன்னா டீஃபங்க்டா இருக்கு. டீஃபங்க்ட் அப்படின்னா அதோட டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 2013 இருந்து நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் IRNSS. கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆயிட்டனால நமக்கு ஒரு சில சேட்டலைட்ஸை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனாலதான் நம்ம NVS 01
போன மாசம் கூட பாத்தீங்கன்னா, ஐ மீன் இந்த வருஷத்தோட ஸ்டார்ட்டிங்ல NVS-02 அப்படின்னு சொல்லி GSLV F-15ல அனுப்பியிருப்போம். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் நம்ம சேட்டலைட்ஸ் வந்து அனுப்பிட்டு இருக்கோம். இருந்தாலும் 9 சேட்டலைட்டுக்கு இப்பதான் நம்ம 2 அனுப்பியிருக்கோம். ஒய் இட் இஸ் டிலேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா, இந்த அட்டாமிக் கிளாக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சேட்டலைட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அட்டாமிக் கிளாக்ஸ் இருக்கு. இந்த அட்டாமிக் கிளாக்ஸை வச்சுதான் நமக்கு ப்ரிசைஸா டைமிங்கை சொல்ல முடியும். இப்ப இங்கிருந்து நம்ம திருச்சியில இருந்து சென்னை வரைக்கும் போகணும்னா இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி ஜிபிஎஸ்ல நமக்கு கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு டைம் காட்டுதா. அதெல்லாம் இந்த அட்டாமிக் கிளாக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரிசிஷன் டைமிங் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த அட்டாமிக் கிளாக்ஸை இண்டிஜினியஸா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு டிலே ஆகுறதுனால நமக்கு nav ஐசி உடைய அந்த பழைய சேட்டலைட்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு டிலே ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் என்ன இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் த இஷ்யூ வித் த மேப் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் மேப்புக்கு பேர் இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல இருந்து இந்த மேப் தான் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த மேப்புக்கு பேர் என்னன்னா மெர்கட்டர் மேப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மெர்கட்டர் மேப். மெர்கட்டர் மேப் அப்படிங்கிறது 1569 இருந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேப். ஸோ இதை வந்து ஜெரார்டஸ் மெர்கட்டர் அப்படிங்கிறவர் தான் இந்த மேப் வந்து உருவாக்கி இருப்பாரு. அவர் உருவாக்குனப்ப என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த போலார் ரீஜன் கிட்ட பாத்தீங்கன்னா போலார் ரீஜன் கிட்ட ரொம்ப பெருசாகவும் ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப சின்னதாகவும் காட்டியிருப்பார். ஓகேங்களா? அதனாலதான் கிரீன்லாந்து வந்து ஆப்பிரிக்காவை விட பெருசா இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. யூரோப்பியன் கான்டினென்ட் ஆப்பிரிக்காவை விட நமக்கு பெருசா இருக்க மாதிரி தெரியுது. இந்த நார்த் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவை விட பெருசா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்தியாவோட சைஸை விட கம்மியா தான் இருக்கும் நிறைய இடங்கள். ஓகேவா? இந்தியாவே இந்த இடத்துல ரொம்ப கம்மியா தான் சின்னதா தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவரு போல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ரீஜன்ஸை வந்து என்லார்ஜ் பண்ணியும் ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கக்கூடிய ரீஜன்ஸை வந்து என்ன பண்ணிருப்பாரு, டிமினிஷ் பண்ணியும் காட்டியிருப்பாரு, கொஞ்சம் சுருக்கியும் காட்டியிருக்காரு. எதுக்காகனா அப்போதைக்கு அந்த காலத்துல நேவிகேஷன் பர்பசஸ்க்காக இதை அப்படி பண்ணிருக்காரு. இந்த மேப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா யூரோப்பியன்ஸ் வந்து காலனைஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு ஊருக்கா கிளம்பி வர ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரிலாம் இருக்கப்ப ஆப்பிரிக்காவை வந்து நம்ம சின்னதாவே பார்த்து பழகிட்டோம். இது வந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஆப்பிரிக்கா வந்து சின்னதா இருக்கனால இர்ரெலவெண்டா இருக்கு, ஆப்பிரிக்கா சின்னதா இருக்கனால வந்து பெருசா யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? சோ ஆப்பிரிக்கன் யூனியன் கரெக்ட் த மேப் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மெர்கட்டர் மேப்புக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு மேப் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆப்பிரிக்கா அதனுடைய ரியல் சைஸ மேப்ல நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அப்பதான் சைக்காலஜிக்கலி ஆப்பிரிக்கானா ஒரு தேர்ட் வேர்ல்டு கான்டினென்ட் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? பொதுவாகவே ஆப்பிரிக்கா சின்னதா இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம அதை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மத்த கான்டினென்ட்ஸ் எல்லாம் ஆப்பிரிக்காவை டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா வேற டைப் ஆஃப் மேப் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு போராட்டம் பண்றாங்க. அவ்வளவுதான். ஸோ வேற டைப் ஆஃப் மேப்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மெர்கட்டர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். ஈக்குவல் எர்த் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா ஈக்குவல் எர்த் ப்ரொஜெக்ஷன் பாக்குறப்ப உண்மையாலுமே ஒவ்வொரு கான்டினென்ட்டும் எவ்வளவு பெருசு இருக்கோ அதை அப்படியே இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுல நிறைய ஃபிளாஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. அதே மாதிரி ஆர்த்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆர்த்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன்னா நம்ம வானத்துல இருந்து பாக்குறப்ப எப்படி தெரியும், நம்ம ஸ்பேஸ்ல இருந்து பாக்குறப்ப நமக்கு எர்த் ஒரு மாதிரி தெரியும் இல்லையா? சோ அந்த மாதிரியான மேப் தான் இந்த ஆர்த்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன். ஆனா அதுல அட் எ டைம் ஒரு ஹெமிஸ்பியரை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். சரியா? சோ அதுலயும் ஒரு சில ஃபிளாஸ் இருக்கு. சோ இதுதான் இந்த இஷ்யூ. சரியா? மற்றபடி பாத்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி பத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ரீக்வெண்டா டிஸ்கஸ் பண்ண இஷ்யூ தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. இஷ்யூ கிடையாது, அது ஒரு புதிய ரிஃபார்ம்ஸ், ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. பெரிய இம்பாக்ட் இல்லை. இதுக்கப்புறமா ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கும். ஓகே, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து செப்டம்பர் மாசம் நடக்க போகுது. ஸோ அதுலதான் இதுக்கப்புறம் சிக்னிபிகண்டா முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுப்பாங்க. ஸோ அப்ப நம்ம இன்னும் டீப்பா பார்ப்போம். சரியா? தேங்க்யூ.